ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கிற மாதிரியான ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி பவுடர், அதை வச்சு சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கஞ்சி மாவு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு வெள்ளை காராமணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்க போகிற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த காராமணிலேருந்து நல்ல வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரே தீயில் வச்சு தான் வறுத்துக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இதை அகலமான ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது அதே கப்பில் 1 கப் அளவு வெள்ளை சோளம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே அதே அகலமான பாத்திரத்தில் இதையும் மாற்றிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவு கம்பு சேர்த்துட்டு கம்பையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையுமே ஒரே தீயில் வச்சு வறுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கம்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கப்பில் 1 கப் அளவு தட்டைப்பயிறு சேர்த்துட்டு இதுலேருந்தும் நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கப்பில் 1 கப் அளவு பட்டாணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பட்டாணியோட கலரே வந்து மாறியிருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மக்காசோளம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சோளம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் இதை நம்ம அந்த பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் அதே 1 கப் அளவு சம்பா கோதுமை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வறுபட்டிருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டோன்னு இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 1 கப் அளவு கருப்பு சுண்டல் சேர்த்துக்கிறேன். கருப்பு சுண்டலுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சுண்டல் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டையுமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சுண்டலில் அந்த தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு ராகி சேர்த்துட்டு ராகிலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ராகியும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்புலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கணும். இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கப்பில் 1 கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துட்டு நல்ல வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இது கூட நான் 1 கப் அளவு கருங்குருவை அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி வந்து ரொம்ப ரொம்ப சத்து. இது வந்து எனக்கு கிடைச்சதுனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இது உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பரிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இப்படி வறுபட்டு வந்த உடனே இதையும் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது அதே கப்பில் 1 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறேன். கவுனி அரிசி சேர்க்கும்போது நம்மளுக்கு சத்துக்களும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த கஞ்சி மாவு பவுடரோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கவுனி அரிசியையும் நல்லா வறுத்துட்டு அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு நல்லா பொரி அரிசி மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இது கூடவே 1 கப் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. முந்திரி பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு பாதாம் சேர்த்துட்டு பாதாமையும் நல்லா ஒரே தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முந்திரி பாதாம் மட்டும்தான் நட்ஸில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஸ்தா சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாமையும் வறுத்துட்டு அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இதே கப்பில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துட்டு இதிலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறணும். இந்த அளவுக்கு மாறி வந்ததுக்கப்புறமா இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். திக்கானது தின்னானது எந்த அவல் வேணாலும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது ஜவ்வரிசி நான் 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஜவ்வரிசி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொழப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் கம்மியாகவே சேர்த்தோம் அப்படின்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கஞ்சி கிடைக்கும். ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இதே பேனில் 25 கிராம் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 25 கிராம் ஏலக்காய் அப்படிங்கிறது நம்ம சேர்த்துருக்கிற பவுடருக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 பெரிய பீஸ் அளவு சுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம நிறைய பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சுக்கு சேர்க்கும்போது நம்மளுக்கு டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பவுடர் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுக்கு சேர்த்துக்கிறோம். நான் வந்து இந்த பவுடரை இனிப்புக்காக மட்டும்தான் செய்கிறேன். அதனால் சுக்கு ஏலக்காய் வந்து இதிலையே சேர்த்து அரைச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து காரமும் செய்வீங்க அப்படின்னா சுக்கு ஏலக்காயை நீங்கள் இந்த டைமில் சேர்க்காதீங்க. நீங்கள் எப்போ வந்து இனிப்பு கஞ்சி பவுடர் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் சுக்கு ஏலக்காய் பவுடராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் கட்டாயமாக நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருட்களில் சில பொருட்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை இவ்வளவும் நம்ம சேர்க்க வேண்டாம் அப்படின்னா இதில் பாதி அளவு பொருட்கள் மட்டுமே நீங்கள் சேர்த்து கூட கஞ்சி மாவு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான சூப்பரான கஞ்சி மாவு பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கஞ்சி மாவை அரைச்சிட்டு வந்த உடனேயே நல்ல ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பவுடரை கொட்டி சுத்தமாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நீங்கள் அரைச்சிட்டு வந்த உடனே அதே பாத்திரத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பவுடரோட கலர் வந்து மாறி போயிடும், கருத்த மாதிரி ஆகிடும். இப்போது இந்த பவுடரை வச்சு நம்ம கஞ்சி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு செஞ்சுக்கிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவு கஞ்சி மாவு பவுடர் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சிருக்கிற இந்த மாவு தண்ணியை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம இதில் நிறைய பருப்பு வகைகள் சேர்த்துருக்கோம். அதனால ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு கஞ்சி மாவு குடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், கஞ்சி வந்து நல்லா திக்காகி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இனிப்புக்காக 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை பவுடர் அப்படி இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் காய்ச்சின பால் வந்து ஒரு 1 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கஞ்சி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் பாலோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கஞ்சி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக குடிப்பாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.